எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பச்சை வேர்க்கடலையை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலை 1 கப்பு ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் நான். பெரிய வெள்ளரிக்காய் எடுக்கிறதா இருந்தால் விதையை நீக்கிக்குங்க. மிளகு பொடி, லெமன் ஜூஸ் கொஞ்சம், 7-8 சின்ன வெங்காயம் நறுக்குனது, அப்புறம் 1 கப் கேரட், தேவைக்கேற்ற அளவு உப்பு. இனிமேல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையை குக்கரில் போட்டுருங்க. போட்டு வேர்க்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சு குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வேர்க்கடலை வெந்துடுச்சு. நம்ம இனிமேல் இதை வடிகட்டி எடுத்துடலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவிச்ச வேர்க்கடலையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், வேர்க்கடலை சாலட் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரெயினில் லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், லைட்டாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இதில் வெள்ளரிக்காய், வெங்காயம், வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.